இந்தியாவில் இருந்துக்கிட்டே யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி எப்படி ஹை ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நாஸ்டாக் 100 அப்படிங்கிற ஒன்றும் நம்மளுக்கு தெரிஞ்ச நெஃப்டி 50 அப்படிங்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்க போகிறோம். இப்போ நாஸ்டாக் 100 அப்படிங்கிறது வந்துட்டு இந்த 15 இயர்ஸில் வந்துட்டு 16.8% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அதே வந்துட்டு நம்ம நிஃப்டி 50 வந்துட்டு 11.8% தான் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ நாஸ்டாக் 100ல் 1 lakh வந்துட்டு ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இப்போ நம்மள்கிட்ட வந்துட்டு 15,95,000 வந்துட்டு நம்மள்கிட்ட இப்போ அமௌண்ட் வந்துருக்கும். அதே வந்துட்டு நம்ம நிஃப்டி 50ல் 1 lakh வந்துட்டு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஜஸ்ட் 5,30,000 மட்டும் தான் நம்மள்கிட்ட ரிட்டர்ன்ஸ் வந்துருக்கும். அப்படின்னா நீங்கள் பாருங்கள், டபுள் தி அமௌண்ட்டுக்கு மேலே வந்துட்டு நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிது யூஎஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா. ஏன் அப்படின்னா வந்துட்டு அங்கே வந்து யூஎஸில் வந்துட்டு டாலரோட அப்ரிசியேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு டாலரோட ப்ரைஸ் வந்துட்டு $1 வந்துட்டு 40 rupees 43 rupees இந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு ஒரு டாலரோட ப்ரைஸ் வந்துட்டு 85 rupees. இப்போ நமக்கு அதோட இருக்க ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் டாலரோட அப்ரிசியேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளோட ப்ராஃபிட் ரேஞ்ச் வந்துட்டு அதிகமாக இருக்கும். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் அதிகமாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.